என்னோட தம்பிக்கு இந்த மாசம் கல்யாணம் நடக்க போகுது. நான் ஆளா போய் என் தம்பியோட கல்யாணத்துக்கு மண்டபம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் தம்பி என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு, பெரிய மண்டபம்லாம் வேணாம், மீடியமான மண்டபம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 மண்டபத்துக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் தம்பியோட கல்யாணத்துக்காக முன்னாடி நிச்சயம் பண்ணியாச்சு. நாங்களும் நிச்சயத்துக்கு வந்திருந்தோம். நிச்சயத்தை முடிச்ச உடனே வந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் நல்லபடியா சாப்பிட வச்சுட்டு அப்படியே நியூ இயர் செலிப்ரேஷன் நாங்க பினிஷிங் பண்ணிட்டோம். என் தம்பியோட கல்யாணம் நடக்க போறது எங்க அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். தம்பிக்கு மட்டும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிடணும், அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. சோ இந்த மாசம் என்னோட தம்பியோட கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. சீக்கிரமாவே எல்லா அப்டேட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு சில பேர் கேட்டாங்க. நீங்க மொபைல் எடுத்த போட்டோவை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க அதை ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி பண்ணி அதுக்கப்புறம் ஹெச்டி ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். சோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.